புது படம் பாக்குற மாதிரி இருக்கு. நான் ஆல்ரெடி பல டைம் மங்காத்தா பாத்துட்டேன். புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி இருக்கு. பிரிச்சு விட்டுட்டாங்க. வேற தலைப்பட ரீரிலீஸ் பண்ணலாம்னு ப்ரோ வேற பண்ணலாம், மறுபடியும் தீனா பண்ணலாம், அட்டகாசம் பண்ணலாம். இதுதான் ப்ரோ. சூப்பரா இருந்தது ப்ரோ. அடுத்த தலைப்பட ரீரிலீஸ் பண்ணலாம்னு தீனா இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் ப்ரோ. செம்மையா இருக்குது. சாங்ஸ்ல பயங்கரமா இருந்துச்சு. மதுரை மட்டும் இல்ல, சேலமே தலை கோட்டை தான். தலை என்ட்ரி மாஸ். நல்ல வைப் தான். அதே வைப் தான் தலை வைப் இப்போ வரைக்கும். சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே தலை தான். அது வில்லன் மங்கத்தா ஆல்ரெடி சொல்லவே தேவை. வேற லெவல் மங்காத்தா 2 எக்ஸ்பெக்ட் பண்றோம். அடுத்து ரிலீஸ் பண்ணலாம்னா அவரு சொல்ல முடியாதுண்ணா. எல்லா படமும் விஸ்வாசம் நல்லா இருக்கு. விஸ்வாசம் பண்ணலாம்னா மங்காத்தா 2 எக்ஸ்பெக்டிங். இந்த டைம் நான் இப்போ ரிலீஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடியே 7 வாட்டி பார்த்தேன். விஸ்வாசம் 12 டைம் பார்த்தேன். எங்களோட சன் பேரே பார்த்தீங்கன்னா விநாயக் ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு தலை விநாயக் பேரில் வச்சிருக்கேன். பையனுக்கும் விநாயக், ஆம்புலன்ஸ் விநாயக், சேலம்ல சேர்த்துல சார். தீவிர ஃபேன். மங்காத்தா 2க்கு எக்ஸ்பெக்டிங். சரி தலை பக்கானா படம் மாசமா ரெடி. சூப்பர் மாசமா தேட்டர்லாம் வந்து கொஞ்சம் காலியா இருந்துச்சு. பெரிய ஹீரோஸ் படங்கள் வந்தாலுமே சரி, ஒரு ஃப்ரெஷ் மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த மூவிஸ் வந்து நல்லபடியாக போகலை அப்படின்றத வந்து ரீசெண்டாக நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர் விஜய் அஜித்னா எப்படி இருக்குமோ அதில் அஜித் அவர்கள் வந்து இப்போ ரீரிலீஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு வந்து ரீரிலீஸ் வந்து கில்லி ஆயிருக்கு. அது சக்கப்போடு போட்டுச்சு, வசூல் சாதனைலாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து அஜித் அவர்களுக்கும் ஒரு ரீரிலீஸ் அப்படின்னா விஜய் ஃபேன்ஸும் விஜய் அவர்களுமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மங்காத்தா படம் அப்படின்றது வந்து அஜித்துக்கு எந்த வகையில் பெரிய படம் அப்படின்றது வீடியோ பார்க்குறவங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ரீரிலீஸ் அப்படின்றதுனால இந்த படத்தில் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி பேசணுன்னா இந்த படத்தில் நடந்த அதாவது ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து நடந்த ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த படம் ஷூட்டிங் அப்போது பக்கத்தில் இன்னொரு படம் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது வந்து விஜய் அவர்களுடைய ஷூட்டிங், அதாவது மங்காத்தா படம் ஷூட்டிங் அப்போ வந்து பக்கத்தில் விஜய் படம் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு 2011 மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு. அதே தீபாவளிக்கு வந்து விஜய் அவர்கள் நடித்த வேலாயுதம் படமும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ 2 பேருமே பக்கத்தில் ஷூட்டிங் நடந்ததுனால இது ஆன்லைனில் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு வாட்ச்லாம் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போச்சு. இப்போ தான் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஜாவா மொபைல்ஸ், கீபேட் மொபைல்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் அந்த 2 ஃபோட்டோவும் 2 பேரும் கொடுத்ததுனால ரொம்பவே வந்து வைரல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் தலை. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இன்ட்ரோ சீன் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வீலிங் பண்ணாரு பாருங்க. தியேட்டரே கதி கலங்குதாங்க. எனக்கு தெரிஞ்சு மங்காத்த அளவுக்கு எது வராது. அடுத்து திருப்பி இப்போ இன்னொன்னு வரணும்னா விடாமுயற்சி விடலாம். தரமா இருக்கும். தலைதானா அங்க பாருனா போயிட்டு பாருனா படத்தை. தலை நான் வருவேன் பாருங்க. ஸ்கூலு லீவ் விட்டு வந்திருக்கேன். இதே நேற்று வந்திருப்போம். அப்ப வந்தாலும் இப்படிதான் வருவோம். ஆனா லீவ் நாள் அன்னைக்கு தான் வருவோம். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. பில்லா பண்ணலாம். கண்டிப்பா வேற மாதிரியா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. செம்ம வைபா இருந்துச்சு. உள்ள நான் டிவில ஒரு 5-6 வாட்டி பார்த்துருப்பேன் ப்ரோ. வேலாக்காணி மணி சூப்பரா இருந்துச்சு. செம்ம பிளாஸ்ட் ப்ரோ. இல்ல டான்ஸ் தான், ஒரே டான்ஸ் தான். எல்லாரும் பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. உள்ள சட்டை கழிட்டு ஆடுறாங்க ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. என்ன பண்ணு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு தல. ஆமா தல.
பில்லா ரீலீஸ் பண்ண செம்மையா இருக்கும்ல. மங்காத்தா மாதிரி பழைய மங்காத்தா தான். கடவுளே அஜித் வாழ்த்துக்கு மங்காத்த அளவுக்கு இல்லை. தலையோட பக்கிங் கேம் தான், அவ்வளவுதான். படம் நல்லா இருந்துச்சு. செம்ம பிளாஸ்ட், தேட்டரே பிளாஸ்ட், சூப்பர் இருந்துச்சு. வேற படம் தலை ரீரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். வேற பில்லா படம் நல்லா இருக்கும். தலை ஆக்டிங்ல வேற மாதிரி ப்ரோ. கேம் ஓவர். தலை படம் சூப்பரா இருந்துச்சு. மங்காத்தா தான் ரீலீஸ் பண்ணுவோம், செம்மையா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன். ஏன்னா 2011 வந்தப்பே நான் 60 ரூபா டிக்கெட்டில் பார்த்தேன். இப்போ 120 ரூபா இருக்குது, அப்படியே டபுளாக இருக்குது. ஆனால் அந்த தலையோட கூஸ்பம்ப் சீன்ஸ்லாம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் டைகாட் விஜய் ஃபேனு. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது பில்லா படம் ஃபஸ்ட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு மங்காத்தா தான் வேறு லெவலில் இருக்குது. பிடிச்ச டைலாக் வந்து மணி 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 தான். அதுக்கப்புறமேட்டு த ஃபக் கேம் அப்படின்னு சொல்லுவார்ல, அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் தீர்ச்சா ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாரு பாதி படத்துக்கு மேலே. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறப்பையும் அந்த அந்த கூஸ்பம் அப்படியே தான் இருக்குது. அது இல்லாமல் பெரிய கூஸ்பம் சீன்ஸ்னால் வந்து எல்லாரும் மாட்டிக்குவாங்க. தலை வந்து பின்னாடி இருந்து அந்த ஒருத்தனை கன் பாயிண்டில் வச்சுட்டு முன்னாடி வருவார். அந்த சீன்ஸ்லாம் வந்து விஷுவல் கற்றுன்னு கற்றுக்கிட்டாங்க. அவர் தான் காடு, இந்த படத்துக்கு காடுனா அப்படி ஒரு யுவன் சங்கர் ராஜா தான் நம்ம இப்போ மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறையா இப்போ கோர்ட்டில் கூட மிஸ் பண்ணது காரணமே அதான். ஏன்னா மங்காத்தா மாதிரி ஒரு சூப்பர் படத்தில் வந்து சூப்பராக சாங்ஸ் எல்லாம் போட்டு கோர்ட்டில் கொஞ்சம் கம்மியாக போட்டார். அதனால் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம்னு இந்த படம் கண்டிப்பாக பாருங்க. மறுபடியும் அவங்க காம்போ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மங்காத்தா 2ன்னு எடுக்காமல் அவரை வச்சு இன்னொரு படம் எடுத்தா கூட சூப்பராக இருக்கு. இல்லை அப்படி இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெங்கட் பிரபு மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ் சைடு வந்து இவருக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம வைபோ அவங்க மற்ற கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறமேட்டு அந்த பைக் வீலிங் ஸ்டண்டு தான். இவர் தலைனாவே ஸ்டண்ட் பண்ணுவார் எல்லா படத்துலையும். இந்த படத்தில் ரொம்ப சூப்பர். நம்ம ஆடாமல் ஜெயிச்சவங்க தான். அந்த அந்த சாங் தான் செம்ம வைப்பில் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த ரீரிலீஸ்னால் நான் வாலி கேட்டேன். எனக்கு வாலி பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். அதனால் வாலி அது தெரில. அது கில்லி வந்து இருந்துட்டு எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்த படங்கள். அது மங்காத்தா வந்து கொஞ்சம் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டானவங்களாம் இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியாக உட்காந்து பார்ப்பாங்களான்னு தெரில. நம்ம ஆனால் அப்படியே அப்படி பார்த்தாங்களான்னு தெரில எனக்கு. இப்போ ஃபேமிலியாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சில பேட் வேர்ட்ஸ்லாம் இந்த படத்தில் வரும். அதனால் பார்ப்பாங்களான்னு தெரில எனக்கு. ஓகே, அதே மாதிரி அஜித் சாரோட வில்லடி சம்பவம் வந்து இப்போ மறுபடியும் வேற ஏதாவது படத்தில் பண்ணால் நல்லா இருக்கும். இல்லை, அதே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்து அவருக்கு நிறைய படம் நடிச்சிட்டாரு. இப்போ அதுக்கப்புறமேட்டு ஒயிட் ஹேர்லேயும் நடிச்சிட்டாரு. அதே மாதிரி மங்காத்தா மாதிரி இன்னொரு படம் எடுத்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப வயசான மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ சூப்பராக இருக்குது. இது சொல்லாமல் ப்ரோ ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு. இதுதான் ஃபேன் பாய் சம்பவம். நம்ம பில்லாவுக்கு அடுத்தது ஃபேன் பாய் சம்பவம்னா மங்காத்தா தான் எனக்கு தெரிஞ்சது. ஜிபியூலாம் வந்து ஜிபி வந்து தலை ஃபேன்ஸுக்கு மட்டும். இது வந்து ஃபேன் பாய் சம்பவம்னா இந்த படம் தான் ஃபேன் பாய் சம்பவம். 2011 ஃபேன் பாய் சம்பவம்னா இந்த படம் மட்டும்தான். இல்லை, நமக்கு அந்த சஸ்பென்ஸ்லாம் இப்போ குறையும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல தாட்டி பார்த்துட்டோம். நல்லா அந்த சஸ்பென்ஸ் மட்டும் குறையும். ஆனால் 2013 அவர் தலை வர சீன்ஸு, ஆக்ஷன் கிங்கு அர்ஜுன் அவரெல்லாம் வந்து இவருக்கு பில்டப் ஏற்றுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் நமக்கு கூஸ்பம்மாக இருக்குது. இப்போ பார்க்குறப்ப நம்ம ஏற்கனவே பார்த்து நம்ம கில்லி எப்படி பார்த்தோமோ என்ஜாய் பண்ணி பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த படத்தையும் கண்டிப்பாக பார்க்குறோம். அவ்வளோதான். வெங்கட் பிரபு படம் வந்து வேற படம் ரீரிலீஸ் பண்ணுறேன். வெங்கட் பிரபு தான் சென்னை 28 அதே பண்ணலாம்.